வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயின் என்ற யூடியூப் சேனலிலே திதி துவயம் பற்றிய முழு விளக்கமானது இன்றைய வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம். திதி துவயம் பற்றிய முழு விளக்கம். விஸ்வாவசு தமிழ் வருஷம் வைகாசி மாதம் 11/2/1126 நாள் 25/5/2025 ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரார்த்த திதியானது கிருஷ்ணபக்ஷ தேவிரே திரையோதசியாம் மற்றும் சதுர்தசியாம், அதாவது திரையோதசி திதி, சதுர்தசி திதி, இந்த இரண்டு திதிகள் இருப்பதனால் இன்றைய தினம் திதி துவயம் என்று பெயர். இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திரையோதசி மற்றும் சதுர்தசி திதியில் இவ்விரு திதிகளில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். ஏனெனில் சதுர்தசி திதியானது மறுநாள் காலை 11:29 வரை தான் இருக்கின்றது. ஆகவே தங்களது குடும்பத்தில் வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சதுர்தசி திதியில் இருந்தவர்களுக்கு தாங்கள் அன்றைய தினத்தில் வருஷா வருஷம் செய்யக்கூடிய உங்கள் பித்திருக்கர்மாக்களாகிய சிராதம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. காரணம் என்னவென்றால், நாம் சிரார்த்தம் செய்கின்றோம் என்றால் பித்ருக்களுக்கு அன்றைய தினத்திலே அந்த சூரிய உதயத்திலிருந்து 22 நாழிகையானது அந்த திதியானது இருக்க வேண்டும். அதற்கு குறைவாக இருந்தால் அந்த திதியில் இறந்தவர்களுக்கு அன்றைய தினத்தில் நமது பித்ருக்களுக்கு நாம் கர்மாவை செய்யக்கூடாது என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினிலே பதிவிடப்பட்டுள்ள பிரகாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று கடைபிடித்துக் கொண்டு தங்களது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆட்சியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லோகா சமஸ்தா ஸ்வினோ பவந்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தோ. எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ, சுக்கியமாக இருங்கோ, சகல ஐஸ்வர்யத்தோட பிரமாதமாக இருங்கோ.